உங்ககிட்ட கொடுமை இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் அழிவு இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் நாசம் இருக்காது. இதெல்லாம் நீங்கள் காதில் உங்கள் காதில் விழாதுங்க. நீங்கள் இதெல்லாம் காதில் கேட்க மாட்டீங்க. நல்ல நல்ல நியூஸ் மட்டும் தான் கேட்பீங்க. இதெல்லாம் இந்த மூன்றும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. கொடுமை இருக்காது, அழிவு இருக்காது, நாசம் இருக்காது. நீங்கள் இனிமே இதை மாதிரி விஷயத்தெல்லாம் காது கொடுத்து நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது காதில் விழவும் விழாது. நல்ல செய்திகள் இனிமேலேருந்து உங்கள் காதில் விழும். உங்களை சுற்றி தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இருக்கிற மதில்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கி வைக்கிறாரு. உங்களை சுற்றி இருக்கிற வேலி நல்லா ஸ்ட்ராங்காக போடப்படுது. ஸ்ட்ராங்காக ஆக்குறார், பாதுகாக்கிறாரு. உங்களையும் உங்கள் மதில்களையும் பாதுகாக்கிறார். ஒன்று விடாமல் எல்லா இடத்தையும் பாதுகாக்கிறாரு. அதனால் ரொம்ப பத்திரமா இருப்பீங்க. ரொம்ப பத்திரமா நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க. நல்லதே தான் நடக்கும். நல்ல விஷயங்களை கேள்விப்படுவீங்க. இவ்வளோ கடன் இழுத்து வச்சுருக்கான், அழிஞ்சு தான் போகிறான், ஒன்றும் இல்லாமல் தான் போகிறான் அப்படின்னு மற்றவங்க பேசுகிறது காதில் விழுதா? மற்றவங்க என்ன பேசினாலும் கவலை இல்லை. உங்களை பாதுகாக்கிறதுக்காக தேவன் இருக்கார். இவ்வளோ வியாதியை வாங்கி வச்சுருக்கான், ஒன்றும் இல்லாமல் தான் போகிறான், என்ன ஆக போகிறான்னு தெரில, இவ்வளோ சாபத்தை வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு உலகம் பேசுதா? உலகம் என்ன வேணால் பேசிட்டோம். நான் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களையும் உங்களை சுற்றி இருக்கும் மதிலையும் அவர் பாதுகாப்பார். மிகவும் பத்திரமாக உங்களை பாதுகாப்பார். இந்த உலகம் பேசும், வாய்க்கிலேயே பேசுங்க, ஆனால் பாதுகாக்கிறதுக்காக வராது. உங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த உலகம் வரவே வராது. ஆனால் தேவன் என்ன பண்ணுவார்? உங்களை பாதுகாப்பார். உங்களை சுற்றி இருக்கும் வேலியையும் பாதுகாப்பார். அதனால் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ தெரியாமல் வாழ்ந்துருக்கலாம். எக்கச்சக்கமாக நீங்கள் வாழ தெரியாமல் வாழ்ந்து கடனை இழுத்து வச்சுருக்கலாம். சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டு வியாதிகளை இழுத்து வச்சுருக்கலாம். அதெல்லாம் தேவன் என்ன பண்ணுவார்? அதிலிருந்துலாம் காப்பாற்றிடுவார். அதனால் கவலைப்படாதீங்க. தேவன் இன்னைக்கு உங்கள் கூட இருந்து அத்தனை விஷயங்களிலும் இருந்து உங்களை காப்பாற்றுவார்.